தன்னுடைய கொள்கைகளை மாற்ற முயற்சிக்கின்ற எந்த விதமான செயலும் அதோடு வன்முறை இருக்கோ இல்லையோ அது டெரரிசம் ரிலேட்டட் ஆஃபென்ஸாக பாய்க்கும். இது ஒரு மிக முக்கியமான ஷரத்து. அப்போ அதை பொறுத்து இலங்கையில் இருக்கிற பல மக்கள் எதிர்குரல் கொடுக்குறாங்க. அங்கால வட பகுதியில் இருக்கிற சிவில் சொசைட்டி, அதே சமயத்தில் தென் பகுதியில் இருக்கிற சிவில் சொசைட்டிஸும் குரல் கொடுக்குறேன். ட்ரேட் யூனியனை அது பாவிக்குது, எந்த ஒரு அரசாங்கத்தின் கொள்கைகளையும் கண்டிக்க முடியாத வகையில் பாவிக்குது. அப்போ அதே இடத்துல எக்ஸ்ட்ரீம் புத்திஸ்ட் குரூப்ஸ் கூட அதை எதிர்க்கிறார்கள். அது ஒரு மிக முக்கியமான சரத்து. அதாவது அரசாங்கம் செய்கிற எதையும் தட்டி கேட்க முடியாது. அரசாங்கத்தின் ஊடாக எக்ஸிக்யூட்டிவ் என்று சொல்லி போலீஸ் மிலிட்டரி அமல்படுத்த போகிற எந்த இதையும் தட்டி கேட்க முடியாது. அப்படி என்று சொன்னால் அது எதேச்சாதிகாரத்துக்கு வழிவகுக்கிற ஒரு சட்டமாகத்தான் இருக்குதே ஒழிய ஒரு டெமோக்ரஸிக்கு கொண்டு வர்ற ஒரு சட்டமாக இல்லை. வடபகுதியை தமிழ் மக்களை பொறுத்தளவில் நான் சுட்டிக்காட்டிய சரத்து என்னென்னா, கான்ஸ்டிடியூஷனில் எந்தவித முறையில் கான்ஸ்டிடியூஷன் வரப்போகுது என்று அதுகளை எல்லாத்தையுமே நாங்கள் ஒன்றும் தீர்மானிக்காமல் டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன்ஸே ஒன்றும் கொண்டு வராதற்கு முன்னுக்கு நாங்கள் இந்த சட்டத்தை டிராஃப்டாக கொண்டு வந்திருக்கோம். அதில் பாவிக்கப்பட்டிருக்கிற வசனம் யூனிட்டரி பொசிஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், இறையாண்மை கேனாட் பி சேலஞ்ச்டு. அப்படி என்று சொன்னால் தமிழ் மக்களுக்கு கொடுக்கப்படுற யூனிட்டரி என்பது எந்த விதமான ஒரு டிவல்யூஷனையோ எந்த விதமான ஒரு ஃபெடரேஷனையோ அல்ல எந்த மாதிரியான கான்ஃபெடரேஷன் என்று நாங்கள் கதைச்சி கிடைக்கிற ஒன்றுமே இல்லாமல் அப்போ யூனிட்டரி என்று நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த யூனிட்டரி என்பது எந்த அர்த்தத்தில் வருகிறது? இந்த யூனிட்டரி என்பது யுஎன்பி தொடர்ந்து கனகாலமாக சொல்லிக் கொண்டு வந்த இலங்கை ஒற்றை ஆட்சி. இந்த ஒற்றை ஆட்சியை மாற்ற நீங்கள் வெளிக்கிட்டீர்கள் என்றால் அது பயங்கரவாதம். அப்படி என்று சொன்னால் ஆல்ரெடி அதை பயப்படுறது தனிநாடு கோரிக்கை எல்லாம் வலுக்கும் என்று யோசித்தால் ஆல்ரெடி ப்ரெஸ்கிரிப்ஷன் ஆஃப் லிபரேஷன் டைகேஸ் தமிழீழம் மற்றது 6ஆம் சரத்தில் தனிநாடு கேட்கக்கூடாதுன்றதுலாம் இருக்குது. அதுக்கு கீழே தண்டிக்கலாம் தானே. இது பொதுவாக இதுக்கு பயங்கரவாத சட்டத்தை போட்டு தமிழ் மக்கள் ஒரு கோரங்களையோ கோஷங்களையோ வைக்கிறது கூட தடுக்கப்படக்கூடாது.